வணக்கம். நம்ம தொடர்ந்து அரசியல் பயணத்தை வந்து பேராக்காரனில் பார்த்துட்டு வரோம். ஒரு எளிய அரசியலை வந்து முன்னெடுக்கிற பேராக்காரனில் அன்றாட அரசியலை வந்து சுவைபட நம்ம வந்து சொல்லி வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவளித்து வரோம் அனைவருக்கும் வந்து நன்றி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரத்தில் நடந்த சில நிகழ்வுகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, அரசியல் கட்சி தொடங்குகிற நடிகர் விஜய் வந்து புதிய கட்சி தொடங்கியிருப்பாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வந்து புதிய நிர்வாகிகள் போடுவதற்கு வந்து ஒரு முடிவு செஞ்சுருக்காரு. ஏற்கனவே மக்கள் இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளை அப்படியே வந்து போஸ்டிங் மாற்றுறாங்க. தலைவராக இருக்கிறாங்க, மாவட்ட தலைவராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மாவட்ட செயலாளர் என்ற அந்தஸ்துக்கு வந்து உயர்றாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து இன்னும் வந்து தளபதி விஜய் என்று சொல்லக்கூடாது, தலைவர் என்ற வார்த்தை தான் வந்து எல்லாருமே சொல்லணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து கட்சியோடைய தலைவர் ஆகிட்டார், அதனால் தலைவர் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். போஸ்டர்லேயும் தலைவர் விஜய் தான் நடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பின்பற்றும்படி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி மாவட்ட செயலாளர்கள் வந்து தலைவர்கள் மாவட்ட செயலாளராக மாறியிருக்காங்க. அந்த போஸ்டிங்களே செயல்பட்டு சொல்லியிருக்காங்க. மற்ற நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் சம்மந்தமாக வந்து தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யணும் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான வேலைகள் வந்து மும்முரமாக நடந்துட்டுருக்கு. முக்கியமான பிரபலம் விஜய் கட்சியில் இடையப்படாத யாருங்கிறத அடுத்த பதிவில் விரிவாக பார்ப்போம். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது திமுக கூட்டணி. திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் கிட்டத்தட்ட வந்து தொகுதி பங்கு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிஞ்சிருக்கு. பிரதான கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை 9+1 சீட் கொடுத்தாங்க. இப்போ 9+1 கொடுத்தாங்க. இந்த முறை மொத்தத்தில் 7 சீட்டு 6+1 தான் கொடுக்க போகிறாங்க. 6 சீட் தமிழகத்திலும், 1 சீட் புதுச்சேரியிலும் இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. சீட் குறைவாக இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு 6+1 தான் வழங்குவதற்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. 7 சீட்டு காங்கிரஸுக்கு வழங்கப்படலாம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த முறை திருச்சி தொகுதியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. தொகுதி மக்களுடைய கருத்துக்களை கேட்டாங்க, முடிவு பண்ணியிருப்பார். திமுக நிர்வாகிகளை தெரிவிச்சிருக்காங்க. அதனால் திருச்சி தொகுதி காங்கிரஸை கிடைக்குமாங்கிறது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. கடைசி நேரத்தில் எதுவும் மாறுபட்டது நிலையில் தான் அந்த தொகுதி பங்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதுமாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 தொகுதிகளை முன்வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு தொகுதி வழங்குவதற்கான அல்லது 2 தொகுதி வழங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதிமுகவுக்கு ஒரு தொகுதி, இந்திய கம்யூனிஸ்ட் களம் காண இருப்பதாக வந்து சொல்லப்படுது. இது திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியில் வந்து கூட்டணியை இறுதி செய்வதே அவங்க சொன்னக்க இருக்குது. ஏன்னா எந்த கட்சி அதிமுக வருங்க குழப்பம் வைக்கல இருந்துகிட்டு இருக்குது. நம்ம வைக்கல பார்த்துட்டு இருக்கோம். அது தேமுதிகவா, பாமகவா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்குது. தமாக பல குழப்பங்கள் இருக்குது. இந்த கட்சிகள் வரும் பட்சத்தில் தான் தொகுதி பங்கு பேச்சுவார்த்தை அவங்க தொடங்க முடியும். ஆனால் மறைமுகமாக பேச்சுவார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேமுதிகவுக்கு வந்து 6 சீட்டுகளும், பாமகவுக்கு வந்து 7லேருந்து 9 இடங்களும் வரைக்கும் தருவதாக சொல்லியிருக்காங்க. தமாக 2 இடங்கள் தருவதாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மறுபக்கத்தில் பிஜேபியும் இதே பேச்சுவார்த்தை தான் முன் வச்சிருக்கு. பாமகவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 10 இடங்கள் தருவதாகவும், தேமுதிகவுக்கு 6 இடங்கள் தருவதாகவும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. தமாக 2 இடங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் முக்கியமாக ஒரு தலைவர் இணைய போகிறாரு. அது யாருன்னு பார்த்தோன்னா, அதிமுக வந்து நீக்கப்பட்டு அது கட்சிக்காக போராடி வரும் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் தலைமையிலான அணிகள் வந்து பாஜகவுடன் இணைந்து தேர்தல் களம் காண இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை தொடங்கிட்டு வராரு. அவங்களுக்கு ஒரு தனி சின்னம் ஒன்றும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர்செல்வம் வந்து இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடும் சமயத்தில் அறிவிச்சிருந்தாரு. அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு கிடையாது என்று தெரிந்தாலும் அந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்த வராரு. அதனால் இந்த முறை பாஜக கூட்டணியில் அவர் இணைந்து போட்டியிட்டாலும் அவர் போட்டியிட சின்னம் வந்து தாமரையாக தான் இருக்கும் என்று எல்லாருமே சொல்கிறாங்க. இரட்டை இலை வாய்ப்பே கிடையாது. அதனால் தாமரை சின்னத்தில் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இல்லைன்னா தனி சின்னத்தில் தான் அவர் போட்டியிடணும். தனி அமைப்பாக வந்து அவர் இனிமேல் தொடங்கலை. சுயேட்சை வேட்பாளர் தான் அவருடைய அணி சார்பில் வந்து வேட்பாளர் நிறுத்தப்படுவார்கள். அப்படி நிறுத்தும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு தாமரை சின்னம் பன்னீர்செல்வம் அணியினருக்கு வழங்கப்படலாம் என்று தான் சொல்லப்படுது. அது எப்படிங்கிறது போதான் தெரியும். இதுவும் அரசியல் வட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுது. எண்மண் இயக்கம் சார்பில் வந்து அண்ணாமலை பிரச்சாரத்தை வந்து சென்னையில் நிறைவு செஞ்சிட்ருக்காரு. நட்டாவும் வந்து வந்திருக்காங்க. அதனால் வந்து தேர்தல் பிரச்சாரம் பார்த்திங்கன்னா இப்போதே சூடு பிடிக்க ஆரம்பிச்சுனே சொல்லலாம். இந்த நிலையில் தான் தமிழக சட்டசபை கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்க இருக்குது. அந்த கூட்டத்துக்கு பிறகு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நாடாளுமன்ற தேர்தல் களம் தமிழகத்தில் வந்து விறுவிறுப்படையும் எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ளே கிட்டத்தட்ட கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டுவிடும். அரசியல் குழப்பங்களும் வந்து நிறைவு பெற்றுவிடும். அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.